மத்திய கிழக்கின் பதற்றம் நிறைந்த ஒரு அரசியல் களத்துல புதியதோர் அணு ஆயுத போட்டிக்கு வித்திடுகிறதா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிலியன் நியூக்ளியர் டீல் அமெரிக்காவுக்கும் வளைகுடா நாடான சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் பல்வேறு கேள்விகளை எழுப்புது. இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவாக இருக்க போகுது, வளைகுடா நாடுகள்ல என்ன மாதிரியான விளைவுகளை இதை ஏற்படுத்தும், இதுல நாளைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இந்த டீல் தொடர்பான பல்வேறு கேள்விகள் மத்திய கிழக்குல மட்டும் இல்ல அமெரிக்காவிலேயுமே மிகப்பெரிய அளவுல விவாதங்களாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த டீல் அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்னவாக போகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த டிகோட் ஷோல பேச போறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஈரான் அமெரிக்கா போர் அப்படிங்கிறது அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறமாட்டு அது செயலிழந்து போக தொடர்ச்சியாக இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை தொடங்கியிருக்காங்க. ஹர்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. அதை மீறி ஈரானை மீறி செல்லக்கூடிய சில கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கிற ஏற்கனவே கடந்த டிகோட் ஷோல நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். ஏமனுடைய கிளர்ச்சி படையான ஹவுதி கிளர்ச்சி படையும் இந்த சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஒரு முற்றுகையில ஈடுபடுறதா சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஏமனுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சனா விமான நிலையத்தின் மீதான ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியாவுடைய துறைமுகங்களை முற்றுகையிடுவோம், அவங்க பயன்படுத்தக்கூடிய செங்கடல் பகுதிகளிலையுமே சவுதி அரேபியாவுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. ஏற்கனவே ஹர்மூஸ் மூடப்பட்டிருந்ததுனால பெரும்பகுதியான கச்சா எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது முடங்கி இருக்கிறது. ஸோ சவுதி அரேபியா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெரிய பைப் மூலமாக செங்கடல் பகுதிக்கு கச்சா எண்ணெயை கொண்டு வந்து அங்கிருந்து கப்பல் போக்குவரத்து அவங்க மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ ஹவுதி படையினுடைய எச்சரிக்கை 2 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில 2 சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கப்பல் மீது ஏமனுடைய கிளர்ச்சி படை ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான, ஏற்கனவே ஹர்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல செங்கடல்லையும் கப்பல்கள் மீது, அதுவும் குறிப்பாக எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புறம் அமெரிக்கா மிக கடுமையான எச்சரிக்கைகளை ஈரானுக்கு விடுத்து வருகிறது. அவங்களுடைய போர் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி 2 வாரத்தில் நிறைவு செய்ய போகிறது. இந்த தாக்குதல் தொடங்கி தொடர்ச்சியா எல்லா நாளும் வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா ஹர்மோஸ் நீரிணை வழியாக கடக்கக்கூடிய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலோ அது ஒரு ஏவுகணை தாக்குதலா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரோன் தாக்குதலா இருக்கலாம், இல்ல ஒரு சிறிய அளவிலான தாக்குதலா இருக்கலாம். அதாவது இந்த ஹர்மோஸ் நீரிணையை பயன்படுத்துவதை தடுப்பதற்கான முயற்சிகள்ல ஏதாவது ஒரு ஸ்டெப் அவங்க எடுத்தா கூட அமெரிக்கா அதற்கு பதிலாக ஈரானுடைய ஒரு பாலத்தையோ, ஒரு முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய பாலங்களையோ, இல்லாட்டி அவங்களுடைய மின் கட்டமைப்பையோ நாங்க சிதைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானும் இதற்கு மிக கடுமையா எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. அதாவது பழிக்கு பழி, நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா நாங்க அதே அளவுக்கான ஒரு சேதத்தையும் பதிலடியையும் நாங்க உங்களுக்கு திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈரான் அமெரிக்கா வார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வீரியம் அடைந்துட்டு இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. ஹர்மூஸ் நீரிணையில தொடர்ச்சியா கப்பல்கள் செல்வதற்கான தடை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கூடுதலான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா செங்கடல்ல நடக்கக்கூடிய தாக்குதல்களும் கூடுதல் சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு 30 ஆண்டுகளுக்கான ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் தான் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறதாட்டு அமெரிக்காவினுடைய எரிசக்தி துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ் ரைட் அப்படிங்கிறவர் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு வந்ததுல நீண்ட காலமாகவே இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டுதான் இருந்துச்சு. குறிப்பா அதிபர் ட்ரம்புக்கு முன்னாடி அதிபராக இருந்த பைடன் காலத்திலே இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ பைடன் காலத்துல இந்த டீலுக்காக முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, சவுதி அரேபியா கிட்ட முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, இன்னும் சொல்ல போனா கண்டிஷன் அப்படின்னே சொல்லலாம், ஒரு நிபந்தனை அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா இஸ்ரேலுடன் நீங்கள் நெருக்கம் காட்டக்கூடிய பட்சத்துல நாம இந்த அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு முன்னகர்த்தி செல்லலாம் அப்படிங்கிறது தான் பைடன் காலத்துல ஒரு கோரிக்கையா வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஏற்பட்ட வார் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் காசா வார் இருக்கு இல்லையா, இந்த வாருக்கு அப்புறமா சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான இந்த அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நீர்த்து போயிடுச்சு. இந்த நிலைமையில தான் அதிபர் ட்ரம்ப் வராரு. அதிபர் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமாகவும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இஸ்ரேல் காசா வார் நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த வார் முடிவுக்கு வருது, ஈரான் வார் தொடங்குது.
இருக்குது. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீதான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் வந்துட்டு மிக முக்கியமா சொல்லக்கூடிய காரணமே என்ன அப்படின்னா, ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய பணிகளை அந்த நாட்டில் மேற்கொள்றாங்க. இதன் மூலமாக வெறும் அணுசக்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு, அதாவது அமைதி பயன்பாட்டுக்கே அல்லாமல் எரிசக்தி, அதாவது நம்ம மின்சாரம் இந்த மாதிரியான தேவைகளுக்கு, மனித தேவைகளுக்கு அல்லாமல் இது ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்குது அப்படிங்கிறது தான் ஈரான் மீது அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்குது. இப்படியான ஒரு சூழல்ல தான் ட்ரம்ப் வந்துகிட்டு சவுதி அரேபியா கூட அணுசக்தி ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த சிவிலியன் நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா பாக்குறப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா தன்னுடைய மின்சார தேவைகளை அணுசக்தி மூலமாக நிறைவேற்றுவதற்கான ஒரு திட்டம். இதன் மூலமாக சவுதி அரேபியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய கச்சா எண்ணெய்களை கூடுதலாக ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய கணக்கு. அதாவது சவுதி அரேபியா தன்னிடம் இருக்கக்கூடிய எண்ணெய்களை பயன்படுத்தி, கச்சா எண்ணெய்களை பயன்படுத்தி தான் எரிசக்திக்கான விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி டீலை வந்து டோட்டலா நியூக்ளியர் பக்கம் கொடுத்துட்டு அதன் மூலமா கூடுதல் கச்சா எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுதான் அவங்களுடைய திட்டமா இருக்குது. இதுக்காக தான் அவங்க அமெரிக்கா கூட இந்த டீலும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது சல்மான், அவருடைய பொருளாதாரம் தொடர்பான சில வழிகாட்டுதல்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் பொருளாதாரம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாகத்தான் இந்த டீலை நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் வெளிப்படையான ஒரு பேச்சா மட்டும்தான் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள இது தொடர்பான நிறைய அச்சங்கள் ஏற்படுறதை நம்மளால தவிர்க்க முடியல. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பைடன் டைம்ல வந்துட்டு சவுதி அரேபியா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யுஏஇ கூட நியூக்ளியர் தொடர்பான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு கடுமை இருந்துச்சு. இந்த ஒப்பந்தத்தில் பெரிய அளவு நிபந்தனைகளோ கடுமையோ இல்லை அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக நம்ம சொல்லும்போது இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்குது. இந்த ஒரு கேள்விக்கு இந்த ஒப்பந்தத்தை பார்க்கக்கூடிய பல சர்வதேச ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எதுவும் இதுல இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது சவுதி அரேபியா தேவைப்பட்டால் சவுதி அரேபியாவுடைய மண்ணிலேயே இதை செறிவூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. பொதுவாக மின்சார தேவைகளுக்காக அணுசக்தியை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தான் இறக்குமதி பண்ணுவாங்க. அவங்க நாடுகளில் அந்த செறிவூட்டம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இது அணு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேவை சவுதி அரேபியாவில் வைத்து யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய பணி செய்ய வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் 2 ஆண்டுகள் ஆய்வு செய்து அதற்கப்புறமா இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அப்போ ட்ரம்ப் வந்து பதவியில் அமெரிக்க அதிபராக இருப்பாரா அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா 2 ஆண்டுகள் அவருடைய பதவி காலமும் முடிவுக்கு வருது. ஸோ இந்த 2 ஆண்டுகள் காலம் அப்படிங்கிறது தான் அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு முன்னாடி யுஏஇ கூட போட ஒப்பந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செறிவூட்டுதல் ப்ராசஸ் எல்லாமே அவங்க எல்லாமே இறக்குமதி தான் அவங்க பண்ணியிருந்தாங்க யுரேனியத்தை. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது சவுதி அரேபியா ஃபியூச்சர்ல ஒரு நியூக்ளியர் வெப்பன் கண்ட்ரியா மாறுவதற்கான ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பினுடைய கண்காணிப்புக்கு கீழேயும் வராது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பினுடைய புரோட்டோகால் படி அவங்க என்னன்னா, ஒரு நாட்டுக்குள்ள திடீர் விசிட் பண்ணி அவங்க அணு ஆயுதத்தை அமைதியான பர்பஸுக்கு தவிர, அதாவது இந்த மின்சாரம் மாதிரியான எரிசக்தி பர்பஸுக்கு தவிர அணு ஆயுதம் மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கண்காணிப்பாங்க. ஆனா இந்த ஒப்பந்தம் அவங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு அவங்க சொல்றதுனால அதுவும் நடக்கிறதுக்கான பாசிபிள் இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அமெரிக்கா சில நாடுகளுக்கு கூட அணுசக்தி ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாலும் அதுல மிக கடுமையான கெடுபிடிகள் கடைபிடிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா சவுதி அரேபியா கூட போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்துல அது மாதிரியான கெடுபிடிகள் இல்லை. இது வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகுது. சரி, சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகுது. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அணு ஆயுதத்தை விரும்பக்கூடிய ஒரு நாடாக இல்லை அப்படிங்கிறது தான் வெளி உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பிராந்திய ரீதியா எங்களுக்கும் அவங்களுக்கும் சில பகைகள் இருக்கிறதுனால நாங்க எங்களை தற்காத்துக் கொள்வதற்காகயாவது ஒரு அணு ஆயுத நாடாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சவுதி அரேபியா
முறையா பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில இதை ரெண்டையுமே லிங்க் பண்ணி பார்க்கிறப்போ ஒரு பக்கம் நாங்கள் அணு ஆயுதமும் தயாரிக்கிறதற்கான தேவை ஏற்படலாம் அப்படின்னு சவுதி அரேபியா ஒரு பக்கம் சொல்றதையும், இன்னொரு பக்கம் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் அமெரிக்காவோட ஏற்படுறதையும் வந்து பார்க்கிறப்போ உலகளாவிய அளவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சிகளா தான் நம்மளால சொல்ல முடியுது. இந்த ஒப்பந்தத்தில் எழக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான கேள்வி அமெரிக்காவினுடைய செயல்பாடு. அமெரிக்காவுக்கு என்னதான் வேணும்? ஒரே மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஈரான் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது, இதனால நீங்க அணு ஆயுதம் தயாரிப்பீங்க, அதனால நாங்க உங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அந்த ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தத்திலாம் கூட இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பத்தின பேச்சுக்கள் தான் மிக அதிகமாக இருந்துச்சு. அதுலதான் நிறைய இடங்கள்ல ஈரான் வந்து அவங்க கிட்ட அமெரிக்காவோட ஒப்பு போகாம போன விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. இன்னொரு புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுக்குடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை அவங்க கையாளுறாங்க. அதுலயும் பெரிய கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு அணுசக்தி ஒப்பந்தமா இருக்குது. இது ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஒரு கேள்விகள், அதாவது ஒரு பக்கம் அணு ஆயுதத்துக்கு எதிரான போராக தான் நாங்க ஈரானுக்கு மேல போர் தொடுக்கிறோம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பெரிய கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் சவுதி அரேபியா கூட, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய இஸ்ரேலுமே மிக நீண்ட காலமாக அணு ஆயுத தயாரிப்புல ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பல காலமாக முன்வைக்கப்பட்டு இருக்குது. அதுலயுமே ஆனா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் எப்பவுமே எடுக்கிறது இல்லை, ஈரானை தான் வந்துட்டு எப்பவுமே குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சரி இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்காவிலேயுமே இந்த ஒப்பந்தம் தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏன் வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு நாடை நாம வந்து அணுசக்தி நாடா நம்ம அவங்க கூட ஒப்பந்தம் போடுறோம், ஆனா ஏன் அதுல பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் இல்லை அப்படிங்கிற கேள்வி அமெரிக்காவிலேயுமே எழுந்திருக்கிறது. சரி, அதனால இது நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேறாமல் போறதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ ஃபியூச்சர்ல அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்க அதிபருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோ அதிகாரம் இருக்குது. அந்த வீட்டோ அதிகாரத்தை பிரேக் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படும். அதற்கான சாத்தியங்கள் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உலக நாடுகள் எல்லாருமே இந்த ஒப்பந்தம் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா இந்த போர் மேகங்கள் மிக கடுமையான ஒரு அனல் அடிக்கக்கூடிய பகுதியாக மத்திய கிழக்கு மாறி இருக்கிறது. ஹர்மோஸ்ல ஒரு பக்கம் கப்பல் போகல, இன்னொரு பக்கம் செங்கடல்லையும் அட்டாக் நடக்குது. இதுக்கு நடுவுல அதனுடைய ஒரு அண்டை நாட்டுக்கு போய் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை அமெரிக்கா கையெழுத்திடுறது அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளை எழுப்புது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த 2 ஆண்டுகளுடைய முடிவுல தான் இது இன்னும் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குமா, இல்லை இது வந்து வெறும் மின்சார தேவைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அணுசக்தியோட தான் இது இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிகிறதுக்கு குறைந்தது 2 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் ஏற்கனவே பல்வேறு மோதல்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது மிக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஸோ இந்த வார் அடுத்த கட்டம் என்னவாக போகுது, சவுதி அரேபியா அடுத்த கட்டமா என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாங்க, ஏமனுடைய அட்டாக் சவுதி அரேபியாவுக்கு அந்த த்ரெட் என்ன மாதிரியா இருக்க போகுது, இதெல்லாம் தான் அடுத்தடுத்த நாட்கள்ல மிக முக்கியமான விஷயங்களா இருக்க போகுது. இது தொடர்பான தொடர்ச்சியான அப்டேட்டுகளை நம்மளுடைய டிகோட் ஷோல வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.